இருக்க வேண்டும் என்றார். ஆப்பிரிக்க காங்கிரசின் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க போராட்டம் இன்னும் தீவிரமடைந்தது. தென்னாப்பிரிக்க அரசின் அடக்குமுறைகள் அதிகரிக்க மண்டேலாவின் கருத்தோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டது. வன்முறையால் ஒடுக்கும் அரசுக்கு ஏன் வன்முறையால் பதிலளிக்க கூடாது என்று நண்பர்களுடன் ஆலோசித்தார். அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அரசுக்கு எதிராக சதி செய்ததாகவும் குற்றம் சுமத்தி மண்டேலாவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அந்த அரசு. அதை அஞ்சாமல் எதிர்கொண்டார் மண்டேலா. சிறையில் இருந்து கொண்டே லண்டன் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழியில் தன் சட்டப்படி எதிர்த்தார். பிறகு விடுதலை பெற்ற மண்டேலாவை பொது நிகழ்வுகளில் பங்கேற்க அரசு தடை விதித்தது. அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் நடைபெற்ற பல மாற்றங்கள் மண்டேலாவை ஊக்கப்படுத்தின. ஃபிடல் காஸ்ட்ரோ தனது தோழர்களுடன் கியூபாவில் அடைந்த வெற்றி ஆப்பிரிக்க மக்களிடம் உத்வேகத்தை கொண்டு வந்தது. அரசுக்கு எதிராக தாக்குதல்களை தொடுக்க தி ஸ்பியர் ஆஃப் நேஷன் என்கிற புதிய இயக்கத்தை மண்டேலா தொடங்கினார். அதற்கு பல நாடுகள் ஆதரவளித்தன. அவரது இயக்கம் தொடுக்கும் தாக்குதல்களில்